பாஜக கூட்டணி அரசு 5 ஆண்டுகள் தொடரும் என்ற நம்பிக்கை இல்லாமலே மோடி அரசு ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை கொண்டு வருகிறது என குற்றம் சாட்டிய திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, கருணாநிதி ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆதரித்தார் என்பதில் தவறான தகவல் பரப்பப்படுவதாக தெரிவித்தார். முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவருடைய நெஞ்சுக்கு நீதியை குறிப்பிட்டிருக்காரு, ஒரு ஆதாரமாக அதை சொல்றாங்க. அதைத்தான் மிஸ்இன்டர்பிரேட் பண்றாங்க. அன்றைக்கு இருந்த சூழ்நிலை வேறு. அதை கலைஞர் மிக தெளிவாக படித்திருக்கிறார். 1952 இருந்து 71 வரை நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் ஒரே நேரத்தில் தான் தேர்தல் நடந்தது. ஆனால் 71 தான் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் பார்லிமெண்ட்டை கலைச்சதுனால இப்படி ஒரு இடைத்தேர்தல் வந்தது. திமுக ஏற்கனவே 67லேருந்து 71 வரைக்கும் 4 ஆண்டாலும் ஆட்சியில் இருந்துடுது. ஒரு பெருந்தன்மையோடும் பார்த்தோன்னே அது ஒரே இந்த ஒரு மாநிலத்துக்கு மட்டும்தான் அப்போ தேர்தல் நடக்கிறதா இருந்தது. அதனால் இன்னும் 1 வருஷம்தான் இருக்கிற காரணத்தினால அதை உடனடியாக நடத்திடுவோம், அதோடு சேர்த்துன்னு தலைவர் நடத்தினார். அது மட்டும் இல்லை, இன்னொன்று நினைக்கணும், 67 மக்கள் மேண்டேட் கொடுத்தது அண்ணாவுக்கு. அண்ணா தான் முதலமைச்சர் என்று சொல்லி ஓட்டு வாங்கி ஜெயித்தார். ஆனால் அண்ணா இடையிலே மறைந்து விட்டார். ஆக மக்களுடைய மேண்டேட்டை பெறுவதற்கு கலைஞர் தீர்மான பிறகு மக்களிடத்தில் மேண்டேட் பெறுவதற்காக அது ஒரு நோக்கம். அதனால தான் ரெண்டுத்தையும் கலைச்சிட்டு வச்சு அதுக்குரிய காரணங்களை தெளிவுபடுத்தினார். அப்போ இந்தியாவை பூராவும் ஒரே கட்சி தான் ஆண்டுகிட்டு இருந்தது, மாநில கட்சிகள் கிடையாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.